ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கர்த்தரை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபையை எண்ணி நம் ஆண்டவரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இந்த இக்கட்டு காலங்களிலும் அவரே நம்முடைய அனுகூலமான துணையாய் இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார், நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார், நம்முடைய தஞ்சமாய் இருக்கிறார். எல்லா கண்களை மூடி இருந்த வண்ணமாக முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போமா? எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்கள் கிருபைக்காக, உங்கள் தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இடைப்படுவீராக. ஆராதனை வேலை உமது பிரசனத்தை எங்களுக்கு நேராக அனுப்புவீராக. தகப்பனே, ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாளைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் ஆராதனை, ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உமது கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. Thank you for your holy presence. Thank you Lord. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம கர்த்தரை பாடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆராதனை
வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். மரணம் இயேசுவை ருசி பார்த்தது, பாவம் இயேசுவை விழுங்கியது. ஆனாலும் பிடித்து வைக்க முடியவில்லை. வேத வாக்கியங்களின் பிரகாரமாக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர்கள் நமக்குள் வைத்திருக்கிறபடினாலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு உயிரோட தெய்வத்தை ஆராதிக்கும்படியான கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது தெய்வீக வல்லமை நம்மை நிறைக்கிறதா இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் இப்பொழுது அன்றைக்கு ஆராதித்த போது எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழுந்தது. இன்றைக்கு நம்முடைய இந்த ஆராதனை நிமித்தமாக தேசத்திலே ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் உடைக்க போகிறார். நம்முடைய இந்த துதி ஆராதனை நிமித்தமாக தேசத்தில் இருக்கிறதான எல்லா கொள்ளை நோயின் எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் தேசத்தின் மேலே இறங்கும்படியா நம்முடைய ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாமா? இல்ல கண்களை சொல்லுங்க, உயிரடையும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் மறுத்து போய் இருக்கிறதோ எல்லாம் உயிரடையணும். எல்லாம் சொல்லுவோமா? உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.
ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய ஸ்தோத்திரிப்போம். அவர் நல்லவர். Oh, thank you Jesus, thank you Lord, ஆண்டவரே. Thank you Holy Spirit, ஆண்டவரே. ஒரு மகிமைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஒரு வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், ஒரு வல்லமையின் மத்தியிலே பொழிந்தருளுகிற தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh Jesus, you are the worthy to be praised. எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே. Hallelujah. We lift up your name Jesus. Hallelujah. Hallelujah. We magnify your name. Thank you Lord. Jesus, we baba la 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 shalaro hallelujah danamu. Oh baba la 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 yandana shalaro la 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 yandana rakharu la la la. Riba baba la 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 yandana riba baba la yandana la shalaro. Raba baba la yandana riba baba la yandana. Oh la la yandana shalaro hallelujah riba baba la la. Riga la 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 riba la shangaradu. Hallelujah. 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 Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, thank you Lord. எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திரும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவோமா? ஓ எல்லா உங்களுடைய இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். ஓ Jesus. Hallelujah. Rababa shandaradu. Jesus. Hallelujah. Radana shandaradu.
magnify you, Lord Jesus. எழுந்தவரே ராஜா. Oh, Holy Spirit, Jesus. Hallelujah, Lord. உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓ, இந்த ஆராதனை வேளையிலே துதிக்கிறோம் ஆண்டவர் ராஜா. நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா, நீரே பெரியவரா இருக்கிற ஆண்டவரே அப்பா. நீரே எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவனே ராஜா. உலகத்தை ஆள்பவர், எங்களை ஆள்பவர், எங்களை படைத்த தேவனே ராஜா. துதிக்கிறோம் அப்பா. Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Master, Lord Jesus. We praise you. Oh, we magnify you, Father, Lord Jesus. Oh, thank you, Jesus. அவர் என்றென்றும் மாறாத தெய்வம். அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் நம்மை பலப்படுத்தினார். அவரை ஆராதித்த போது நம்மை திடப்படுத்தினார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பினது. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்தது. கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொடர்ந்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி கொண்டே இருக்கலாம். அவருடைய நாமம் உன்னதமான நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டு இருக்கலாம், போற்றிக் கொண்டு இருக்கலாம். அவர் சகலத்திற்கும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். இயேசு அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம், உயிரோடு இருக்கிறவர். அப்படி நாமத்தை துதித்து ஸ்தோத்திரிப்போமா? Thank you, Jesus. Hallelujah.
உயிரோடு எழுந்த தெய்வமே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக தகப்பனே. உன்னதத்திலே வாசம் செய்கிறவர், 7 குத்து விளக்கு நடிப்பிலே வாசம் செய்கிறவர், புஸ்தகத்தை திறக்க வல்லமையுடைய ஆண்டவர், இந்த உலகத்தை ரட்சித்தவர் ஆண்டவரே. மீண்டும் வரப்போகிற மேசியாவை உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம், உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர செய்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வாதத்திற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமது பலத்த கரம் எங்கள் மீது ஆண்டவரே வைத்திருப்பதற்காக நன்றி. பலமும் சுகமும் தைரியமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் அபிஷேகமும் எங்களை ஆண்டவரே எங்களை என்றென்றைக்கும் ஆளுகை செய்யட்டும். ஆராதனை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்வீராக, வார்த்தையோடு இடைப்படுவீராக. இந்த பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருத்தரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று நாம் பராமரிப்பு குழுவின் ஆராதனைக்காக வீட்டு கூட்டம் கேசல் இந்த ஆராதனைக்காக வீடுகளில் கூடியிருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் இன்று உங்கள் வீடுகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சற்று முன்பாக பாஸ்டர் பிரித்திஷ் அவர் மனைவி அவர் நடத்தின ஆராதனை துதி ஆராதனையில் பங்கு கொண்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் உங்கள் மத்தியில் பிரசன்னமாகி உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதித்திருப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அதற்கு முன்பாக இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளாக இன்றிலிருந்து 4வது காலகட்டத்துக்கு நுழைந்திருக்கிறோம். மே 12ஆம் தேதி வரை இந்த 4வது நடமாட்ட கட்டுப்பாடு. மலேசியாவில் இந்த COVID-19 இதனுடைய பாதிப்பு அதிகமாக குறைந்து கொண்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதனுடைய பாதிப்பின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதேவேளை சுகமாகி கொண்டிருக்கிற எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் ஐரோப்பா நாடுகள் மேல் நாடுகளுக்காக அமெரிக்கா, பிறகு இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி இப்படி இந்த தேசங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த COVID-19 எந்தெந்த தேசத்தில் இருக்க எல்லா தேசங்களிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும். ஜனங்கள் மனம் திரும்பணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மலேசியாவில் பாதிக்கப்படுகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக குறைந்து கொண்டு வருகிறது. அதேபோல் சுகமாகி கொண்டிருக்கிற எண்ணிக்கையும் பெருகி கொண்டு வருகிறது. அதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். நேற்று வரையிலும் 100 பேர் மரித்திருக்கிறார்கள். அந்த மரித்த அவருடைய குடும்பங்களை தேவன் பலப்படுத்தபடியாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த வீட்டு கூட்டம் இந்த செய்தி முடிஞ்ச உடனே குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியங்களுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து வேதத்தில் தியானமாக இருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் படிச்சிட்டிங்க, ரோமர் புஸ்தகம் வாசிக்க சொன்னேன். தொடர்ந்து ஒவ்வொரு புஸ்தகமாக வாசித்து தியானம் பண்ணி அதில் இருக்கிற ஆண்டவங்களோடு பேசுகிற காரியங்களை நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறீங்க. உங்கள் குடும்பங்களில் இந்த நாட்களில் ஒருமனப்பட்ட ஆவியை தேவனை ஊற்றி உங்கள் குடும்பங்களை அவர் சித்தத்தில் அவர் திட்டத்தில் எழுப்புவாராக. நீங்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். குடும்பங்கள் ஆசாரியத்துவ ஊழியத்திலும் முதலாவது பலிபீடம் கட்டப்பட வேண்டும். பலிபீடம் கட்டப்பட்ட பிறகு ஆசாரியத்துவ ஊழியம். ஆமென். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது குறித்து அதிகமாக உம்மத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து உம்மத்தில் பாஸ்டர் பிரித்திஷ் அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார். கடந்த 2 வாரங்களாக இந்த தேவ மனுஷனுடைய தேவ செய்தியை கேட்டீங்க. நிறைய பேர் சாட்சி சொல்லியிருந்தீங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று. தொடர்ந்து இன்றும் இந்த தேவன் மனுஷன் மூலமாய் இன்னைக்கு நமக்கு வேண்டிய தேவனுடைய ஒரு வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய இடைப்பட்டு பேசுவார். இந்த வார்த்தைக்கு நம்ம கொடுப்போம்.
ஆமென். அது சீக்கிரத்தில் நாம் நம்முடைய சபை கட்டடத்தில் ஒன்று கூடி நாம் ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்வோம், நாம் ஐக்கியம் கொள்வோம். இது ஐசித்து நடக்கப் போகிறது என்று விசுவாசிப்போம். ஆமென். அதுவரை பலம் கொண்டு திடமானதாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. God bless you. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து உயர்த்தி தேவ வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்கும்படியாய் அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த இக்கட்டு காலகட்டங்களிலும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? God is good all the time. All the time. God is good. எல்லா நேரமும் அவர் நல்லவராக, நன்மை செய்கிறவராக, நம்முடைய நன்மைகளை விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். எவ்வளவு அன்பு நிறைந்தவர். What a mighty God we have. எல்லாரும் பாக்கியவான்கள். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் ஜெபத்தை குறித்து தேவ வார்த்தையை பேச இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு மனிதனுடைய சத்தம் எங்களுக்கு வேண்டாம், நீங்க எங்களோடு பேசுவீராக சொல்லி எல்லாருமே ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் உங்களோடு நிச்சயம் அவர் இடைப்படுவார். கர்த்தருடைய சத்தம் அது காதேஸ் வனாந்தரத்தை அசைக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் அது பெண் மான்களை ஈனும்படியாய் செய்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தத்திலே வல்லமை உண்டு. கர்த்தருடைய சத்தத்திலே மகத்துவம் உண்டு. கர்த்தருடைய சத்தத்திலே ஜீவன் உண்டு. கர்த்தருடைய சத்தத்திலே சுகம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை மாறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாத அந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்கிற ஒரு தாகத்தோடு தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்த அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இல்லை, ஜெபத்தோடு காத்திருப்போமா? இன்றைக்கு நான் ஜெபத்தை பற்றித்தான் உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். உங்கள் வீடுகளிலே யார் அதிகமாக ஜெபிக்கிறவர்கள்? ஜெப வீரன், ஜெப வீராங்கனை யாரா இருக்கீங்க? தாயாக, தகப்பனாக, பிள்ளைகளாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுகிறவர்கள். ஜெபிக்கிறவர்களாலே ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரோடு நெருங்கி வாழுகிறவர்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவ சித்தம் என்ன என்பது புரியும். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவனுடைய தெய்வீக தன்மை அறியும். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய கரத்தை பிடித்து அல்லது தேவனிடத்திலே தன்னுடைய கரத்தை பிடித்து அவர் பிடிக்கும்படியாய் வழி நடக்கிறவர்கள். ஜெபம் என்றால் என்ன? What is mean by prayer? The prayer means it's like a communication. ஒரு 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 உரையாடல், ஒரு தொடர்பு. எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33 verse 3 என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு 'Call to me, I will answer you.'
என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை, வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை, ஆறுதல் நிறைந்த ஒரு வார்த்தை. யார் சொல்ல முடியும்? என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஒரு வாழ்க்கையிலே ஆபத்து வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அநேக வேளைகளில் நாம் யாரையெல்லாம் நாம் நம்பினோமோ, ஒரு முக்கியமான ஒரு காரியங்களோ நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுதோ நம்மை விட்டு அவர்கள் விலகி செல்வதை நாம் அநேக நேரம் பார்த்திருக்கக்கூடும். ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை நேசிக்கிறவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர் சொல்லுகிறார், நம்முடைய நன்மையை விரும்புகிறவர் சொல்லுகிறார், யூ கால் டு மீ. என்ன நடந்தாலும், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இதுதான் ஜெபம். திஸ் இஸ் கால்ட் பிரேயர். இதான் பிரேயர். ஜெபத்தில் ஜெயம் பெற முடியும் என்பதை குறித்து நான் ஒரு வேத பகுதியை வாசிக்கப் போகிறேன். ஒரு மனிதன் எப்படி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு வேத பகுதி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்கள். 1 Chronicles chapter 4 verse 9 and 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கலாம். எப்படி ஜெபம் யாபேசுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வந்தது. யாபேஸ் எப்படி ஜெபித்தார், அவருடைய ஜெபம் எப்படி வல்லமை பெற்றது என்பதை குறித்து நாம் பார்த்து அதன்படி நாம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். யாபேசுடைய தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். அழுகையின் மகன். யாபேஸ் என்றால் அழுகையின் மகன். நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று அந்த யாபேசுக்கு யாபேஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. இந்த யாபேஸ் ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஜெபம் பாருங்க, ரொம்ப கருத்துள்ள ஒரு ஜெபம், ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஜெபம், ஆண்டவரிடத்திலே பதிலை கொண்டு வந்ததான ஒரு ஜெபம், ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபம், ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு ஜெபம். எப்படியாவது என் வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற ஒரு பயங்கர வைராக்கியமுள்ள ஒரு ஜெபம், துணிச்சல் நிறைந்த ஒரு ஜெபம். நிச்சயம் நான் ஜெபிப்பேன், கர்த்தனுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்கிற ஒரு மகா பெரிய நம்பிக்கை நிறைந்த ஒரு ஜெபம். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? prayer brings victory. ஒரு நாளும் நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீணாகவே வீணாகாது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்மிடத்திலிருந்து அவர் எதையும் எதிர்பார்ப்பது, அதாவது நாம் அவருக்கு பரிகாரமோ வேறு எந்த இதோ அவர் எதிர்பார்க்கறது அல்ல. அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய இருதயமும் நம்முடைய ஜெபமும். ஸோ ஆவிக்குரிய காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் என்றால் நாம் அவரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது. அதான் the fulfillment of prayer. நான் ஜெபிக்கிறேன், அதற்குண்டான ஜெபத்தை, அதற்குண்டான பதிலை நான் பெற்று கொண்டால்தான் அது ஜெபத்தின் நிறைவாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அப்படி வேணும், அது வேணும், இது வேணும், ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நம்ம வந்துடுறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் தவறி விடுகிறோம். ஜெபத்தில் கருத்து இருக்கணும். ஜெபத்தில் ஒரு ஞானம் இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அழகாக தான் பேசி, அழகான தமிழ், ஒரு நல்ல ஒரு குட் இங்கிலீஷ் தான் பேசி ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில வேளைகளிலே நம்முடைய கண்ணீர் கூட ஜெபமாய் மாறும். நம்முடைய இருதயத்தின் அந்த 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 பாரமும் சத்தமும் கூட அது ஜெபமாய் மாறும். ஆக
அந்த ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா இருதயத்தை பார்க்குறார். உங்களுடைய விண்ணப்பம் என்ன, வேண்டுதல் என்ன, உங்களுடைய பிரச்சனை இது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆக ஜெபத்தில் என்ன இருக்கணும்? கருத்தும் ஞானமும் விசுவாசமும் நம்பிக்கையும், உறுதியான நம்பிக்கையும் பலமான நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இவையெல்லாம் யாபேசுடைய ஜெபத்தில் இருந்தது. அந்த துக்கத்தின் மகனாகிய யாபேஸ் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, என்னை ஆசீர்வதியும். கவனிங்க, என்னை ஆசீர்வதி. பலமில்லாத ஒரு மனிதனுக்கு தான் பலன் அவசியம். இவரனை ஆசீர்வதியும் என்று அவர் கேட்கிறார். துக்கத்தின் மகன் என்று பெயர் பெற்ற இந்த யாபேஸ் என்னை எப்படியாவது ஆண்டவரே ஆசீர்வதிக்கணும். பாருங்க, அவர் தேவன் யார் என்பதை அவர் அதிகமாக அறிந்திருந்தார். இன்றைக்கு ஜனங்கள் ஆசீர்வாதத்தை தேடி அங்கேயும் இங்கேயுமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் எங்கிருக்கிறது? யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது நாமே ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறோம். நம்மை ஆசீர்வதிப்பது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். அந்த காரியத்தை யாபேசும் அறிந்திருந்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப என்னை யார் ஆசீர்வதிக்க முடியும்? நான் நம்புகிற மனிதர்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா? பணம் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா? பதவி என்னை ஆசீர்வதிக்க முடியுமா? நான் படித்திருக்கிற படிப்பு, அதிலே நான் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. ஆகவேதான் இந்த யாபேஸ் அதை அறிந்திருக்கிறபடினாலே வேறு எந்த பொருளிலும் எந்த காரியத்திலும் ஆசீர்வாதங்கள் இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அவருடைய ஆசீர்வாதம் அவர் எனக்குள்ளா இருக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அதுதான் நிரந்தர ஆசீர்வாதம் என்பதை புரிந்த யாபேஸ் ஜெபிக்கிற, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கு நாமும் அப்படியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வாதம் தான் நிரந்தர ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற சமாதானம் தான் நிரந்தர சமாதானம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வாசம் செய்கிற பொழுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, யாபேஸ் அப்படியே அவர் ஜெபிக்கிறார், என்னை ஆசீர்வதியும். இரண்டாவது, என் எல்லைகளை விரிவாக்கும். enlarge my territory. என் எல்லைகளை விரிவாக்கும். என்ன எல்லைகள்? ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் கடன் பிரச்சனையோடும் வியாதியோடும் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. சமாதானம் இல்லாத வாழ்க்கை ஒரு குறுகிய எல்லை. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு குறுகிய எல்லை. ஆராதனை இல்லாத வாழ்க்கை ஒரு குறுகிய எல்லை. சுகபலன் இல்லாத வாழ்க்கை ஒரு குறுகிய எல்லை. இதற்காக நான் வாடும்படியாய் நான் அழைக்கப்படவில்லை. இதற்காக நான் பிறக்கவில்லை. நான் ஜெயம் பெறும்படியாக பிறந்திருக்கிறேன். இந்த துக்கத்தின் மகனாகிய யாபேஸ், அழுகையின் மகனாகிய யாபேஸ், அவர் ஒரு முடிவெடுத்து எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்படியாவது இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு என்னுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடும் பலத்தோடும் அவர் அந்த வைராக்கியமும் அந்த ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நீங்களும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்படும். எந்தெந்த எல்லைகள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கப்பட்டிருக்கிறது,
வியாதிகள் எல்லாம் விலகி போகும். குடும்பத்திலே சமாதானம் கடந்து வரும். பயங்கள் விலகி போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகும். எல்லைகள் விரிவாக்கப்படும் பொழுது நமக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிறதான நெருக்கங்கள் அதிகரிக்கப்படுது. கடைசி காலங்களிலே ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிக்கிற வீரர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம சொல்லணும், மை லைஃப் மை ஃபேமிலி இஸ் கண்டிஷன்டு பை ப்ரேயர். என்னுடைய வாகனம், என்னுடைய வேலை எல்லாமே ஜெபத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது என்கிற ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். மூன்றாவதாக பாருங்க, உமது கரம் என்னோடு இருந்து. உமது கரம் யாருடைய கரம்? ஆண்டவருடைய கரம். பராக்கிரம நிறைந்த கரம், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கரம், நம்மை ஆளுகை செய்கிற கரம். அவருடைய கரம் என்னோடு இருந்து. அப்ப இவ்வளவு நாட்களும் அதை அனுபவித்திருக்காத ஒரு சூழ்நிலை ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆகவே தான் இதை அவர் வாஞ்சிக்கிறார். ஆண்டவரே, ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். அது மட்டும் பத்தாது, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும்படிக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது, நம்மை வழிநடத்தும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம தேவையில்லாத காரியங்களை நாம் செய்ய முற்பட மாட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் அதிகமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். இது பெரியவர்கள் கூட, சிறு பிள்ளைகள் கூட. யூ மஸ்ட் நோ வாட் இஸ் வில் ஆஃப் காட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்ன? நான் தேர்ந்தெடுக்க போகிற கணவன், நான் சூஸ் பண்ண போகிற மனைவி, கர்த்தருடைய சித்தம் இதில் என்ன இருக்கிறது? எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை எல்லாம் புரிந்து செயல்பட வேண்டும். ஒரு வேலை செய்கிற பொழுது கர்த்தருடைய சித்தமா என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இது கர்த்தருடைய சித்தமா என்பதை புரிந்து செயல்பட. இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது நாம் அதாவது ஒரு ராங் டிசிஷன் நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவக்கரம் நம்மோடு இருக்கும் பொழுது, தேவக்கரம் நம்மை தாங்கும் பொழுது, தேவக்கரம் நம்மை வழிநடத்தும் பொழுது, தேவக்கரம் நம்மை அரவணைக்கும் பொழுது, தேவக்கரம் நம்மை தாங்கும் பொழுது என்ன செய்ய மாட்டோம்? நம்ம சோர்ந்து போக மாட்டோம். யாரும் நமக்கு எதிராக எதிரிகள் எழும்பி விட முடியாது. தேவக்கரம் நம்மை அரவணைக்கும் பொழுது ஒரு ஆறுதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய தேர்தலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியும் மகிமையும் நிறைந்த வாழ்க்கை தேவனுடைய கரம் நம்மீது இருக்கிற ஒரு அனுபவம். ஸோ ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் செல்லுகிற பாதை ஒரு தவறான பாதையாக இருப்பதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. எந்த எதிரிகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு நேராக தேவக்கரம் அமர்ந்திருக்கிறது. வாதை நம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பஞ்ச காலத்தில் தான் விதை விதைச்சாங்க, 100 மடங்கு அறுவடை செய்தார்கள். ஸோ கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்மை பெருக செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். சரியான பாதையிலே நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, செய்கிற காரியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியாய் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஸோ யாபேஸ் ஜெபிக்கிறார், உமது கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு குடும்ப தலைவனாகிய நீங்க, குடும்ப தலைவியாகிய நீங்க, குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இருந்தால் என் குடும்ப சமாதானமாக இருக்குமே.
என் மேலே ஆண்டவருடைய கரம் இருந்தால் நான் செய்வதெல்லாம் வாய்க்குமே. என் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். என் குடும்பத்தின் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய கரம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் ரட்சிக்கப்படுவாங்க. அவருடைய கர்த்தருடைய தெய்வீக தன்மையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதற்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. அதை நம்ம புரியும் பொழுது, அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது அப்போ தான் நம்ம அதை உணர முடியும். யாபேஸ் ஜெபிக்கிறார், கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும், உமது கரம் என்னோடு இருக்கணும். கடைசியாக ஜெபம் பண்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஒருவேளை இவ்வளவு நாளும் தீங்கு அவரை துக்கப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து அவர் ஜெபிக்கிறார். தீங்கு, சங்கீதம் 65:11 வசனத்தில் அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். இந்த உலகத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் அவர் ஒரு கிரீடமாய் செய்து நமக்கு முடிசூட்டுகிறார். அதே போல தீங்கு, இங்கே தீங்கு சொல்றார். யாரு? யாபேஸ் தீங்கு குறித்து சொல்றார். தீங்கு என்ன செய்யக்கூடாது? என்னை துக்கப்படுத்தக்கூடாது. என்னென்ன தீங்கு இந்த உலகத்தில் இருக்கிறதோ எல்லா துக்கங்களையும் ஒருவேளை சந்தித்திருக்கலாம். தீங்கு நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். என்னென்ன தீங்கு இருக்கு? வியாதி ஒரு தீங்கு, வறுமை ஒரு தீங்கு, ஜெபமில்லாத வாழ்க்கை ஒரு தீமை, வேத வாசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை அது ஒரு தீமை. ஸோ இப்படியா தீமையிலெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணுங்க. என்னென்ன ஈவில் இருக்குது இந்த உலகத்தில், என்னென்ன காரியெல்லாம் நம்மளை மடங்கடிக்கும், என்னென்ன காரியங்கள்லாம் நம்மளை தோற்கடிக்க செய்யும், நம்மளை சோர்வுக்குள்ளாக்கும், எல்லாத்தையும் நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் ஜெபிங்க. என் குடும்பத்துக்கு நேராக, என் பிள்ளைகளுக்கு நேராக, எனக்கு நேராக இந்த தீங்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தீங்கு என் குடும்பத்தை துக்கப்படுத்தக்கூடாது. தீங்கு என் பிள்ளைகளை துக்கப்படுத்தக்கூடாது. தீங்கு என் பிள்ளைகளை ஓவர் கம் பண்ணக்கூடாது. பிசாசுடைய எந்த காரியமும் எங்களுடைய அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் இதயத்துக்குள்ளே வரக்கூடாது, என் இல்லத்துக்குள்ளே வரக்கூடாது. என் ப்ரேயர் என்ன செஞ்சுருக்கணும்? அது எல்லாத்தையும் வேலையடித்து காப்பாற்றப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். யாபேஸ் அப்படி தான் ஜெபிச்சார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விரிவாக்குங்க, உமது கரம் என்னோடு இருந்து தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உருக்கமாக மனபாரத்தோடு ஒரு முடிவோடு தான் அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறான்னு சொல்லி நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். எவ்வளவு நாள் தான் நான் போராட முடியும்? எவ்வளவு நாள் தான் நம்ம இந்த 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 மாதிரி தீங்குல சிக்கி நம்ம அடிபட்டுட்டே இருக்கணும்? நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவர் நமக்கு பக்யத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். தட் மீன்ஸ் அவர் கடவுள், நம் பக்தன் அப்படின்னு சொல்லி ஒரு இடைவெளியை உண்டாக்கல. அவர் தகப்பனாகவும் நம் பிள்ளைகளாகவும் இணைந்திருக்கும்படியான ஒரு பயங்கரமான ஒரு உறவின் பாலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் தகப்பன், we are child of God. அவர் அவர் பரம தகப்பன். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நமக்கு we have authority, அதிகாரம் இருக்கிறது, நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது. நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கும்படியாக, நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த ஜெபத்துக்குண்டான பதிலை கொடுக்கும்படியான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம ஒரு ஏதோ என்னமோ ஒரு தயங்கி நிற்கக்கூடாது. அவர் யாரோன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அதிகாரம் உடையவர்களாய் என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும், அவரிடத்துல கேட்கணும், மன்றாடணும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறபடியினாலே நமக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஜெபம் அவரோடு நம்ம இணைக்க செய்கிறது. ஜெபம் அவருடைய தெய்வீக தன்மையை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஜெபிக்கிற மனிதர்கள் ஜெயிக்கிறவர்கள்.
ஜெபிக்கிற மனிதர்கள் நீதிமான்கள். ஜெபிக்கிற மனிதர்கள் தேவனை காண்கிறவர்கள். ஜெபிக்கிற மனிதர்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள். ஜெபிக்கிற மனிதர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள். ஜெபிக்கிற மனிதர்கள் அவர் தேவனோடு வாழுகிறவர்கள். ஏனோக்கு என்கிற ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். அவர் தேவனோடு இருக்கும்படியாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள். இன்றைக்கு தகப்பனும் தாயும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களாக மாறணும். வீடே ஒரு ஜெப கோபுரமாக மாற வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாம் அதைத்தான் ஆண்டவர் இந்த காலகட்டங்களில் அதைத்தான் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஜெபிக்கணும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். தெருப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிற தேடல் இன்றைக்கும் இருக்கிற வண்ணமாக நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்கு வேலையாக நான் இருக்கிறேன். நான் வசிக்கிற இந்த பகுதிக்கு ஒரு வேலையாக நான் இருக்கிறேன். இந்த தேசத்திற்கு வேலையாக நான் இருக்கிறேன். திறப்பில் நின்று ஜெபிக்கிற தேவனோடு பேசுகிறவராக மோசே இருந்தார் அல்லவா? தேவனோடு பேசி கொண்டிருந்தார் அல்லவா? தேவனோடு பேசுகிற ஒரு பிள்ளைகளாக, பரிந்து பேசுகிற பிள்ளைகளாக, ஆபிரகாமை போல, தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் இருக்கும்படியாய் விரும்புகிறார். ஜெபம் என்கிறது ஏதோ ஒரு பாரமான காரியம் அல்ல. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம். எவ்வளவு சந்தோஷம் அவரோடு பேசுகிறது. அவருடைய சத்தத்தை கேட்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரோடு பேசும்போது அவர் சத்தத்தை கேட்கும்போது தேவ பிரசனம் நம்மை நிரப்பும். தேவ பிரசனம் உங்கள் குடும்பத்திலே இறங்கும். உங்கள் வீட்டை தேவ பிரசனம் நிரப்பும். உங்கள் வீடு நிமித்தமாக அந்த பகுதியை ஆசீர்வதிக்கப்படும். அவ்வளவு வல்லமை ஜெபத்தில் இருக்கிறது. ஜெபம் என்ன செய்கிறது தெரியுமா? பூமியில நாம் இருக்கிறோம், ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறது ஜெபம். வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கணும், சிறு பிள்ளைகள் ஜெபிக்கணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் நமக்காகவும் நம்ம அடுத்தவர்களுக்காகவும், அது ஒரு சுயநல ஜெபமாக இல்லாதபடி எல்லாருக்காகவும் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெப வீரனாக ஜெப வீராங்கனையாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரனாக இருந்தார். ஜெபன் சொல்ல நிறைய பேருக்கு பயம் வந்துடும், பாரம் வந்துடும். இயேசுவோடு இருந்த சீசர்களே இயேசு ஜெபிக்க சொல்லி கொண்டு போன போது தூங்கி கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கேட்கிற, 1 மணி நேரமாவது விழித்திருந்தனால் ஜெபிக்க முடியாதா? 1 மணி நேரமாவது. இன்றைக்கு குடும்பமாக அமர்ந்திருக்கிற உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபம், பிரேயர், ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஜெப வாழ்க்கை தான் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும். ஜெப வாழ்க்கை தான் ஆண்டவரோடு இணைந்திருக்க செய்யும். ஜெபிக்கும் போது தான் கர்த்தருடைய கரம் நம்மேல் அமரும். ஜெபிக்கும் போது தான் தீங்குகள் எல்லாம் விலகி போகும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டும் போராட்டம் அல்ல, நமக்கு அதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறபடினாலே ஜெபத்திற்கு நாமும் ஜெப வீரனாக ஜெப வீராங்கனையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்க சொல்றார்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. இதெல்லாம் எவ்வளவு அருமையான ஒரு வல்லமை நிறைந்த ஜெபம் தெரியுங்களா? இந்த சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தம் எனக்குள்ளாய் ஆண்டவர் செய்யும் பொழுது, அந்த சித்தம் பரலோக சித்தம் எனக்குள்ளாய் வரும் பொழுது, இந்த குடும்பத்திற்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக தேவ சித்தம் வரும் பொழுது பரலோகமாக அவருடைய குடும்பம் மாற்றப்படுமே. நான் பரலோகத்தோடு இணைக்கப்படுவேனே. அவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் ஆளுகை செய்கிற ராஜ்யம் எனக்குள்ளாய் வரும் பொழுது, ஐயோ, நான் எப்படி இருப்பேன்? முழுமையான தேவ பிள்ளையாய் மாறிவிடுவேன். என் குடும்பமே எப்படி இருக்கும்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற குடும்பமாக, தேவன் குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஒரு குடும்பமாக மாறிவிடுமே. நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் வாங்கி கூட என்ன செய்வேன்? ஆண்டவருக்காக பல காரியங்களை நான் செய்ய முடியும். அதற்காகத்தான் ஆண்டவங்களை அழைச்சிருக்கிறார். இன்னும் நமக்கு விடுதலை இல்லாமையே இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தருக்காக நாம் ஓட முடியாது.
குடும்பமாக இணைந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. குடும்பமாக இணைந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னான், ஆண்டவருக்காக ஓடணும்னு சொன்னா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா, முதலாவது நமக்கு என்ன வேணும்? ஒரு விடுதலை உண்டாகி இருக்க வேண்டும். அந்த விடுதலை உண்டாக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரியம் ஜெப வாழ்க்கை மிக 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 அவசியம். பாருங்க, இந்த காலகட்டங்களில் உலகமே திண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நமக்கு ஒரு அதிகமான நேரம் இருக்கிறது ஜெபிப்பதற்கு, ஆண்டவரோடு இணைவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்க்கும் பொழுது அருமையான நமக்கு ஒரு செய்தி வந்தது. தேவ திட்டத்திற்காகத்தான் நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ திட்டம் என்ன? எல்லாத்துலையும் நம்ம வளரணும், உலகத்தை ஜெயிக்கணும், கர்த்தருக்காக ஓடணும். ஆண்டவர் இதை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரங்கள். நாங்கள் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாய் மட்டுமல்லாதபடி அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டிருக்கிற பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய எல்லைகளும் விரிவாகட்டும், ஒவ்வொருவர் மேலும் அது கரம் கூட இருக்கட்டும். எல்லாரையும் ஆண்டவர் தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உருவாக்க என் தேவன் கிருபை செய்யும். உம்மோடு இணைந்து வாழ என் தேவன் பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஆண்டவர். இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெப ஆவி ஊற்றப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய கரமும் பிரசனமும் ஒவ்வொருவரும் மீது இப்போது இறங்குவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள், வழி நடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you.